பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் நல்லா எனர்ஜெட்டிக்காக வராரு. திஸ் இஸ் த ரைட் ஏஜ்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் சக்ஸஸ் கிடைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. பட் அது எப்போங்கிறது தெரில. இட் டிபெண்ட்ஸ். மக்களோட அவர் மதிப்பை, மக்களோட நம்பிக்கையை அவர் சம்பாதிக்கணும். இப்போ வந்திருக்காரு, இப்போ அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபாலோயிங்ஸ். பட் அது மட்டும் பார்த்தாது இல்லையா? அது பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக், நாட் ஒன்லி த ஏஜ் குரூப். கொஞ்சம் ஏஜ் இருக்கவங்களும் அவரை நம்பணும். அவர் நம்பணும்னா அந்த மாதிரி அவர் செய்யணும். அப்படியா? அது நல்ல விஷயந்தான். பிகாஸ் பாலிட்டிக்ஸ் ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த இந்த சைடில் ஒரு சினிமா மீடியா வச்சுட்டு அந்த சைடில் அது முடியாது. ஃபுல் டைம் ஹீ ஹேஸ் டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அவர் ஜெயிக்க முடியும். அவருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் இருக்குது. தட்ஸ் குட். பட் ஒரு ஏஜ்டு பீப்புள் எல்லாம் அவர் இன்னும் நிறையா சம்பாதிக்கணும். பட் நல்ல எண்ணம் இருக்குது, அவருக்கு நல்ல எண்ணம் இருக்குது கண்டிப்பாக. பட் அதே மாதிரி அவரை நம்பி அவர் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி அவரை மாதிரி இருக்கணும். அதாவது நல்ல எண்ணத்தோடு இருக்கணும், சம்பாதிக்கணும், பண்ணக்கூடாது, அவர் பேரையும் கெடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சமூக சேவை செஞ்சு நல்லது செஞ்சால் நிச்சயமாக விஜய்லாம் ஒரு பெரிய தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய நல்லது செய்யலாம். அதை எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறோம். காட் நோஸ். நல்லா இல்லை, நடிக்கணும் கண்டிப்பாக. ஆமாம், நடிக்கணும். அவங்க அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு மூவி கொடுக்கணும். ஆமாம், அஃப்கோர்ஸ். அதுதான் ஒரு தீபாவளி பொங்கலுக்குலாம் நல்லாயிருக்கும். ஒரு படம் லான்ச் ஆச்சுன்னா அது இல்லைன்னா மிஸ் பண்ணுவோம் ரொம்பவே. நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும் சார். இதையும் விட்டுறக்கூடாது. ஆமாம், அது விடக்கூடாது, ரசிகர்களுக்காக நடிக்கணும். அல்லல நான் ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லாயிருக்கும் நடித்தா அப்படி.